டேய் பகல்ல ஆஃப் பண்ண சொல்ற போய். டேய் ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யாரு அது? வேணும்னே பண்றானுங்களே. டேய் ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? என்ன ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வாரவி எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்குல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல. பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டான். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். டீ சாப்பிட்டோம், சிரிச்சு பேசிட்டு இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இதான் நடந்தது. வேற என்ன நடக்கணும்னு சொல்றீங்க? இல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம். உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுறா, கேளு. சவிதா, விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு ஏன் அலறீங்க? விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிருவாங்க. அவங்க விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. Please don't do anything to me. முறையா குடுறா ஸ்டில்லு. நான் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுவேன். நீ முறையா குடுக்கணும். மக்கா ஏ வாயா ஆசிஃபே. ஏ பயங்கரமா இருக்கடா இந்த ஸ்டில்லு. கால ஓலி சதறதுடா ஸ்டில்லு. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். கலலட்சுமி எடுத்துட்டு போவேன். திருப்பி வாங்கிட்டு ஒரு 10 தங்க தட்டு எடுத்துட்டு போனேன். எப்படிடா இதையண்டா வாங்குறான். சரி ஓகே விடு. சந்தன இடத்துல வீரப்பனா யார்? நானா? டேய் என்னடா வீட்டுல செத்த எரும தலைதான் மாட்டுவாங்க. இங்க என்னடா உயிரோட ஒரு கண்ணுக்குட்டியை மாட்டி வச்சிருக்கானுங்க. இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கா. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க. இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திமுங்கலாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். கேப்டன் பிரபாகர் மேல கை வச்சு சுட்டு யாரு இவன்? கேப்டன் பிரபாகரனா? டேய் சர்க்கஸ்ல கிளி கூட திறந்து விடுற மாதிரி இருக்கானடா. டேய் ரொம்ப கத்தாத. அண்டை கக்க நினைச்சு உன்னை யாரும் சுற்ற போறாங்க. அறிவு கட்டவனே. You know tomorrow dating? பேச்சம்பழமா? Yeah machi, yeah. Why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. டேய் சொல்லுங்க சார். நல்லா இருந்த நீங்க ஏன் நாசமா போனீங்க? சூப்பரா இருந்த உங்க மூஞ்ச ஷூ துடைக்கிற பிரஷ் மாதிரி ஆக்குனது யாரு? புள்ளியார் மாதிரி இருந்த நீங்க ஏன் இப்படி புள்ளியார் சதுர்த்தி கொழுக்கட்டை மாதிரி ஆயிட்டீங்க? சொல்லுங்க. மாடல் நம்பர் 1 இருந்தவங்கள மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தின மனோபலா மாதிரி ஆக்குனது யாரு? ட்ரெயினை நிறுத்துறேன்னு எலக்ட்ரிக் கம்பி பிடிச்சி வைத்தீங்களாமே. என்னடா மூஞ்சி இது? புள்ளியா மாற்ற லாரி மாதிரி ஏடா கூடமாயி போயிருக்குது. தேக்கி விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. அதனாலயா? அதனால அழுகுறீங்களா? ஏன்? விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு ஏன் அலறீங்க? விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்சா போயிருவாங்க. அவங்க அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது. அதுமா ஐயோ நாங்க
எங்க கைரேக நிமினி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது சாரி யுவரானர் ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லங்க செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பிக்காரி பசங்களுக்கு பினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன் ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏதோ பண்ணுவேன்ட்டேன் வாஷ் அவுட் பண்ணிடு இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க இத நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும் நீங்க என்ன சார் சொன்னீங்க நெருப்புடா இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா தகுதிக்கு மீறி பேசாத இப்படி வா முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன் வேண்டாம்னு சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. ஏய் அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? ஏய் கிறுக்கு போல கீழறீங்களா? கீழறீங்களா? இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்துறேன் கொலவரின்னு இருக்கேன். கீழ இருக்கு. என்னடா மார்ஜின்லாம் போடுற ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும் வரும்போது தர்றேன் டிக்கெட் இதுக்கு வேற போராடணுமா 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும் தர்றேன் சரிங்க சார் தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டை கட்டிய போட்டுவானோ டிக்கெட் 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு சோத்திங்க நினைக்கிற ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு ஏன் கோவப்படுறீங்க என்ன உன் காசு கேட்ட வந்துட்டான் நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா பத்தல கொண்டு ஒண்ணு டிக்கெட்டை கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களா டிக்கெட்டை மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன் சில்லையை கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும் இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டிவிட்டேன் சார் யாரையா மறப்பா சாவுகிறாக்கி யார் அந்த ஊர்ல 4 பேர் இறங்கட நாங்க தாங்க 7,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு பாக்கி 2,000 ரூபாய் இந்த ஆள் மூஞ்சி தூக்கிறி எழுதுறியா அப்பாடா ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா அந்த காசு இனி நிம்மதி இறங்கும்ல இறங்கி வச்சுக்கிறா இறங்குறோம்டா